கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய இறைவார்த்தை எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். This is what Lord says. Stand at the crossroads and look. Ask for the ancient paths. Ask where the good way is and walk in it, and you will find rest for your souls. But you said, we will not walk in it என்று நாம் பார்க்கின்றோம். யூத ஜனங்களை எரேமியா பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் வேறே தெய்வங்களுடைய வழிபாட்டிலிருந்து விலகாமலும் தேவனுடைய வார்த்தையை கேளாமலும் அவர்கள் பாவங்களை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். அவர்களுடைய முற்பிதாக்கள் மூதாதையருடைய பாவங்களும் சேர்ந்து அவர்களுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலற்ற நிலையை உருவாக்குனதினாலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் கற்று நடந்து வந்த பாதைகளையும் தெரிந்து கொண்டு அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் செல்லுகிறதுனாலே ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். சரி, எது தவறு என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அதை புறக்கணித்து தள்ளுகின்ற யூத ஜனங்களுடைய நிலையை நாம் இந்த வசனத்திலே வாசிக்க முடிகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென்.